பார்த்து வருகிறோம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று நண்பகல் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திக்க இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நண்பகல் 12 மணிக்கு சந்தித்து தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்து அவர் விளக்க இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் நண்பகல் 12 மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். டெல்லியில் உள்ள டெல்லி லோக்கல் லேண்ட்மார்க் அமைந்துள்ள பிரதமருடைய இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த சந்திப்பின் பொழுது தமிழக பாஜகவுடைய தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் நன்றி தெரிவிக்கும் விதமான ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறார். ஒரு கர்த்தசி காலாக மரியாதை நிமித்தமாக இந்த ஒரு சந்திப்பு நடைபெறும் என்றாலும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல்கள் மற்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமரிடம் இந்த சந்திப்பின் பொழுது அவர் ஆலோசிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக பொறுப்பேற்று முதல் முறையாக அவர் டெல்லி வந்துள்ள அவர் நேற்று மத்திய அமைச்சர்களை அவர் சந்தித்த நிலையில் தற்பொழுது இன்று பிரதமர் மோடியையும் அவர் சந்திக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோருடன் நேற்று பல்வேறு ஆலோசனைகளை அவர் நடத்தினார். தேர்தல் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாட்டிற்கு வந்து தொடர் ஆலோசனைகள் ஈடுபட உள்ள நிலையில் தற்பொழுதைய சூழல் குறித்தும் கூட்டணியினுடைய அடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை பாஜகவுடைய தலைமையுடன் தற்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று பிரதமரை சந்தித்து தமிழக பாஜக தலைவராக தேர்ந்தெடுத்திற்கு நன்றி தெரிவித்து அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் மற்றும் அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி தொடர்பான பல்வேறு அம்சங்களையும் அவர் ஆலோசிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி லோக்கல் லேண்ட்மார்க் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பிரதமருடைய இல்லத்தில் 12 மணிக்கு இந்த சந்திப்பு என்பது நடைபெற உள்ளதாக தற்பொழுது தகவல் உறுதியாகியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.